ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களோட புஜ்ஜிமா. ஒரு பெரிய மைதானத்தின் நடுவே அந்த நீண்ட நிழல் தனியாக கிடந்தது. மற்ற நிழல்கள் எல்லாம் தனது மனிதர்களுடனும் மரங்களுடனும் ஓடிக்கொண்டிருக்க, இந்த நிழலுக்கு மட்டும் சொந்தக்காரர் என்று எவருமே இல்லை. அது ஒரு சுதந்திரமான நிழல், யாரிடமும் பிணைக்கப்படாமல் தானாகவே நகரக்கூடிய விசித்திரமான சக்தி அதற்கு இருந்தது. பகல் நேரத்தில் அது தரையோடு தரையாக கிடந்து உலகத்தின் அடியில் என்ன நடக்கிறது என்பதை உற்று பார்த்தது. ஒளியை பார்த்து மக்கள் பயப்படாமல் இருக்கலாம், ஆனால் நிழலை பார்த்து ஒருவித மர்மத்தை உணர்வார்கள் என்று அது நினைத்தது. தனது உருவம் கருப்பாக இருந்தாலும் ஒளி இருக்கும் இடத்தில் மட்டுமே தான் இருப்பதை அது ஒரு பெருமையாக கருதியது. உலகத்தின் எந்த மூலைக்கும் சென்று வர வேண்டும் என்ற ஆசையில் அது மெல்ல நகரத் தொடங்கியது. அந்த பாதை எங்கே போய் முடியும் என்று தெரியாமலே காற்றின் திசையிலே அது தனது முதல் அடியை வைத்தது. நிழல் ஒரு அடர்ந்த காட்டுக்குள் நுழைந்தபோது அங்கே மரங்களின் நிழல்கள் ஒன்றாக கூடி திருவிழா நடத்தி கொண்டிருந்தனர். ஒவ்வொன்றும் ஒரு வடிவத்தில் இருந்தாலும் அவை அனைத்தும் ஒன்றாக இணைந்து ஒரு பெரிய இருட்டை காட்டிற்கு வழங்கின. இந்த தனித்து வந்த நிழலை பார்த்த மற்ற நிழல்கள், உனக்கு ஏன் ஒரு உருவம் இல்லை என்று ஆச்சரியமாக கேட்டன. நிழல் அமைதியாக, நான் உருவங்களை சார்ந்திருக்க விரும்பவில்லை, நான் என்னை சார்ந்திருக்கிறேன் என்று பதில் சொன்னது. மற்ற நிழல்கள் இதை கேட்டு சிரித்துவிட்டு, உருவம் இல்லாமல் ஒரு நிழலுக்கு மதிப்பு இல்லை என்று கேலி செய்தன. அந்த நிழல் மனம் தளராமல் தனது தனித்துவத்தை நிரூபிக்க இன்னும் ஆழமான காட்டுக்குள் பயணத்தை தொடர்ந்தது. அங்கிருந்த சிற்றோடையில் தனது கருப்பு உருவம் நீரில் விழுவதை பார்த்து அது ஒரு புதிய அழகை கண்டது. நீர்நிலைகளில் நிழல்கள் ஆடுவதை காண்பது ஒரு அழகான கவிதை போல அந்த இடத்தையே மாற்றியமைத்தது. ஒரு பாறையின் இடுக்கில் அமர்ந்திருந்த ஒரு சிறிய காகத்தின் நிழலோடு இந்த தனித்து இருந்த நிழல் பேசத் தொடங்கியது. நீ ஏன் எப்போதும் அந்த பறவையை பின்தொடர்கிறாய் என்று அந்த நிழல் காகத்தின் நிழலிடம் ஆர்வமாக கேட்டது. காகத்தின் நிழல் சொன்னது, அவள் பறந்தால்தான் எனக்கு உயிர், அவள் அமர்ந்தால் நான் ஓய்வு என்றது. ஒருவரை சார்ந்து வாழ்வதில் இருக்கும் பாதுகாப்பை விட தனித்து வாழ்வதில் இருக்கும் சவால்கள் தனக்கு அதிகம் பிடித்திருந்தன. நிழல் அங்கிருந்து கிளம்பி ஒரு மலை உச்சியை நோக்கி மிகவும் வேகமாக தவழ்ந்து செல்ல தொடங்கியது. மேகங்களின் நிழல்கள் மலையின் மீது ஓடிப்பிடித்து விளையாடி கொண்டிருப்பதை கண்டு அது ஒரு நிமிடம் பிரமித்து நின்றது. வானத்தில் நகரும் மேகங்களுக்கு தரையில் இவ்வளவு பெரிய நிழல்கள் இருப்பதை மனிதர்கள் கவனிப்பதில்லை என்று அது நினைத்தது. உயரத்திற்கு செல்ல செல்ல நிழலின் உருவம் இன்னும் பெரிதாகி அந்த காப்பகத்தையே மறைக்கும் அளவு விரிந்து நின்றது. திடீரென்று வானத்தில் மேகங்கள் சூழ்ந்து மழை பெய்ய தொடங்கிய போது அந்த நிழல் மெல்ல மறையத் தொடங்கியது. ஒளி இல்லாவிட்டால் நான் ஒன்றுமே இல்லையா என்று அது பயத்துடன் ஒரு கணம் தன்னைத்தானே கேட்டுக்கொண்டது. மழைத்துளிகள் அதன் கருப்பு உருவத்தின் வழியாக ஊடுருவி சென்று மண்ணில் மறைந்து போவதை கண்டு அது வியந்தது. இருட்டில் எல்லாமே ஒன்றாக மாறிவிடுவதால் தனக்கான தனி அடையாளத்தை தேடுவது கடினம் என்று அது உணர்ந்தது. ஆனால் மின்னல் வெட்டும் போது தோன்றும் அந்த நொடி பொழுதில் தனது உருவம் பிரம்மாண்டமாக தெரிவதை கண்டு அது மகிழ்ந்தது. தற்காலிகமான ஒளி கூட ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும் என்பதை அந்த மின்னல் அதற்கு மிக அழகாக போதித்தது. மழையின் சத்தம் நிழலுக்கு ஒரு இதமான இசையாக தோன்ற அது அந்த இருட்டிலேயே தன்னை மறைத்து கொண்டது. காலம் கனிந்தால் மீண்டும் ஒளி வரும், அப்போதுதான் மீண்டும் பிறப்போம் என்ற நம்பிக்கையுடன் அது காத்திருந்தது. மறுநாள் காலை சூரியன் உதயமான போது அந்த நிழல் முன்பை விட இன்னும் கூர்மையாகவும் அழகாகவும் மீண்டும் தோன்றியது. இப்போது அது ஒரு பெரிய நகரத்திற்குள் நுழைந்தது. அங்கே எல்லாமே வேகமாக இயங்கிக் கொண்டிருந்தன. மனிதர்களின் நிழல்கள் சாலைகளில் சிதறி கிடந்தன. எவருக்கும் தங்களது நிழலை திரும்பி பார்க்க நேரமே இல்லை. இந்த தனித்து வந்த நிழல் ஒரு பள்ளிக்கூடத்தின் சுவரில் ஏறி அங்கே விளையாடும் குழந்தைகளின் நிழல்களோடு கைகோர்த்தது. குழந்தைகள் தங்களது நிழல்களை பார்த்து சிரிப்பதையும் அதை மிதிக்க முயல்வதையும் கண்டு அது மிகவும் ரசித்தது.
நிழல்கள் என்பவை குழந்தைகளுக்கு ஒரு விளையாட்டு பொருள், ஆனால் பெரியவர்களுக்கு அது ஒரு மர்மம் என்று அது நினைத்தது. ஒரு சிறுமியின் நிழல் மட்டும் தனித்து இருப்பதைக் கண்டு இந்த நிழல் அவளுக்கு துணையாக அவளது காலடியில் நின்றது. அந்த சிறுமி தனது நிழல் நீளமாக தெரிவதைக் கண்டு ஆச்சரியப்பட்டு தனது நண்பர்களிடம் அதை பெருமையாக காட்டினாள். நகரத்தின் உயரமான கட்டிடங்களுக்கு இடையே இந்த நிழல் ஒரு பாலமாக மாறி அங்கிருந்து இங்கே தாவி சென்றது. கட்டிடங்களின் நிழல்கள் நீண்டு கொண்டே சென்று சாலையை மறைப்பதை பார்த்து ஒரு கருப்பு திரைச்சீலை போல இருந்தது. ஒளியை தடுப்பதன் மூலம் ஒரு குளிர்ந்த நிழலை தருவதில் ஒரு மிகப்பெரிய புண்ணியம் இருப்பதாக அது கருதியது. வெயிலில் வாடும் மக்களுக்கு ஒரு சிறு நிழல் எவ்வளவு பெரிய ஆறுதல் என்பதை அது நேரில் கண்டது. தான் ஒரு கருமையான உருவம் என்றாலும் தன்னிடம் ஒரு இதமான குளிர்ச்சி இருப்பதை அது பெருமையாக கருதியது. மனிதர்கள் ஒளியை தேடி ஓடினாலும் ஓய்வெடுக்க நிழலை தான் நாடுகிறார்கள் என்ற உண்மையை அது கண்டது. நகரத்தின் சந்தடியில் தன்னை தொலைக்காமல் தனது தனித்தன்மையை தக்க வைத்துக் கொள்வதில் அது மிகவும் கவனமாக இருந்தது. ஒவ்வொரு வினாடியும் சூரியனின் திசைக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொண்டு ஒரு சிறந்த கலைஞனைப் போல அது செயல்பட்டது. ஒரு இரவு வேளையில் தெருவிளக்கின் ஒளியில் அந்த நிழல் ஒரு நீளமான கோடாக மாறி தரையில் கிடந்தது. விளக்குகள் மாற மாற நிழலின் திசையும் நீளமும் ஆச்சரியமான முறையில் மாறிக்கொண்டே இருந்தன. நான் எத்தனை உருவங்கள் எடுக்கிறேன் என்று அந்த நிழல் ஆச்சரியப்பட்டு தன்னைத்தானே சுழற்றி பார்த்தது. சில நேரங்களில் அது ஒரு பூதம் போல பெரிதாகவும் சில நேரங்களில் ஒரு எறும்பு போல சிறியதாகவும் மாறியது. மாற்றங்கள் தான் அழகு என்பதை அந்த சிறிய விளக்குகள் அதற்கு மிக தெளிவாக உணர்த்தின. ஒரு நிலையில் இல்லாமல் ஓடிக்கொண்டே இருப்பதுதான் ஒரு நிழலின் கடமை என்று அது புரிந்து கொண்டது. நிலவின் ஒளியில் தோன்றும் நிழல்கள் மிகவும் மென்மையாகவும் மர்மம் நிறைந்ததாகவும் இருப்பதை அது ரசித்தது. நிலா ஒளியில் உலகம் ஒரு கனவு போல தெரிவதைக் கண்டு அந்த நிழல் மெல்ல தூக்கத்தில் ஆழ்ந்தது. மறுநாள் அது ஒரு கடலோரத்திற்கு சென்றது. அங்கே அலைகளின் மீது நிழல்கள் படர்வதைக் கண்டு ஆச்சரியப்பட்டது. தண்ணீர் அசையும் போது நிழலும் அசைந்து ஒரு புதிய நடனத்தை அங்கே ஆடிக்கொண்டிருந்தது. கடலின் ஆழத்தில் நிழல்கள் மறைந்து போவதும் மீண்டும் எழுவதும் ஒரு மாயாஜாலம் போல அதற்கு தோன்றியது. மண்ணில் விழுந்த சிற்பிகளின் நிழல்களை அது ஒவ்வொன்றாக தொட்டு பார்த்து தனது அன்பை தெரிவித்தது. கடல் காற்று நிழலின் உருவத்தை அலைபாய செய்தாலும் அது தனது உறுதியை ஒருபோதும் தளரவிடவே இல்லை. கடற்கரையில் சூரியன் மறையும் அந்த தருணத்தில் எல்லா நிழல்களும் ஒன்றாக இணைந்து ஒரு பெரிய இருட்டாக மாறியது. அப்போது இந்த தனித்த நிழல் மற்ற நிழல்களோடு சங்கமித்து ஒரு முழுமையான மௌனத்தை அங்கே உருவாக்கியது. பிரிவினை இல்லாத அந்த இடத்தில் எல்லாமே சமம் என்ற உன்னதமான உண்மையை அது அங்கே கண்டுகொண்டது. ஒரு முதியவர் ஒரு மரத்தடியில் அமர்ந்து தனது கடந்த காலத்தை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தார். அவரது நிழல் மிகவும் சுருங்கி போய் பலவீனமாக தெரிந்தது. இதை கண்டு இந்த தனித்து வந்த நிழல் வருத்தப்பட்டது. உடனே அந்த நிழல் முதியவரின் நிழலோடு இணைந்து அவருக்கு ஒரு வலிமையான நிழலை தந்தது. முதியவர் தனது நிழல் திடீரென்று பெரிதாக தெரிவதைக் கண்டு தனக்குள் ஏதோ ஒரு புதிய சக்தி பிறந்ததாக உணர்ந்தார். அவரது கவலைகள் மறைந்து முகத்தில் ஒரு புன்னகை மலர்ந்ததை நிழல் கண்டு ஆத்ம திருப்தி அடைந்தது. ஒரு நிழலால் கூட ஒரு மனிதனின் மனநிலையை மாற்ற முடியும் என்பது ஒரு மிகப்பெரிய அதிசயம் என்று அது நினைத்தது. உதவி செய்வதில் இருக்கும் அந்த பேரானந்தம் அந்த நிழலை இன்னும் பிரகாசமான கருப்பு நிறமாக மாற்றியது. யாருமே கவனிக்காத அந்த சிறிய செயல் ஒரு பெரிய மாற்றத்திற்கு வித்திட்டதை எண்ணி அது மகிழ்ந்தது. காலங்கள் கடந்தாலும் அந்த நிழல் தனது தேடலை ஒருபோதும் நிறுத்தவே இல்லை. அது உலகை சுற்றி கொண்டே இருந்தது. அதன் பயணம் அதற்கு எத்தனையோ அனுபவங்களை எத்தனையோ ரகசியங்களை கற்றுத்தந்தது. தான் ஒரு உயிரற்ற நிழல் என்று எவரும் நினைக்கலாம். ஆனால் தான் ஒரு உணர்ச்சியுள்ள நிழல் என்று அது அறிந்தது. சூரியன் இருக்கும் வரை தனக்கு அழிவில்லை என்ற உண்மையை அது ஒரு வரமாக பெற்றது. ஒளியோடு போராடாமல் ஒளியோடு இணைந்து நடப்பதே ஒரு புத்திசாலித்தனமான வாழ்க்கை என்று அது புரிந்து கொண்டது. தனது கருப்பு நிறத்தை ஒரு குறையாக நினைக்காமல் அதை ஒரு
நிறைகுடமாக அது மாற்றிக்கொண்டது. அதன் பயணம் தொடர்கிறது. இன்றும் கூட நீங்கள் நடக்கும்போது உங்களை பின்தொடரும் அந்த நிழலில் அது இருக்கலாம். ஒரு மௌனமான தோழனாக, எதற்கும் அஞ்சாமல் அது தனது வாழ்க்கையை தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறது. வாழ்க்கை என்பது ஒளியும் நிழலும் கலந்த ஒரு விளையாட்டு. உங்கள் நிழலைக் கண்டு பயப்படாதீர்கள், ஏனெனில் அருகில் ஒளி இருக்கிறது என்பதையே அது காட்டுகிறது. மற்றவர்களை பின்தொடரும் நிழலாக இருக்காமல், உங்கள் தனித்துவத்தை பறைசாற்றும் சுயமாக இருக்கும் நிழலாக திகழுங்கள். உங்கள் உருவம் கருப்பாக இருக்கலாம், ஆனால் உங்கள் எண்ணங்கள் மற்றவர்களுக்கு குளிர்ச்சியையும் நிம்மதியையும் தரட்டும். இருள் சூழும்போது நீங்கள் மறைந்து போனாலும், ஒளி வரும்போது மீண்டும் முன்பை விட வலிமையாக எழுவீர்கள் என்ற நம்பிக்கையை வளர்த்து கொள்ளுங்கள். உங்களை எவராலும் மிதிக்க முடியாது, ஏனெனில் நீங்கள் தரையோடு தரையாக பணிவாக இருக்கும் ஒரு வலிமையான சக்தி. உங்கள் பாதையில் உறுதியாக இருங்கள். நிழலைப் போல உண்மையும் நம்பிக்கையும் உங்களை பின்தொடரட்டும். இந்த ஸ்டோரி உங்க எல்லாருக்கும் கண்டிப்பா பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.